கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் அருணகிரிநாதர் மற்றும் கச்சப்ப முனிவர் பாடல் இயற்றிய சிறப்பு பெற்றது. கோயிலில் உள்ள சிற்பங்கள் சோழர் காலத்து கட்டிடக்கலை நுணுக்கத்தை பறைசாற்றுகின்றன. கோயிலின் மூலவர் பட்டீஸ்வரர், அம்மன் பச்சை நாயகி. புகழ்பெற்ற இக்கோயிலின் பூஜை முறைகள் சிவ ஆகம விதிப்படி நடக்கிறது. கோயில் தரிசன நேரம் முடிந்து அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடன் மூலவர் நடை அடைக்கப்படும். இதன் பின் மறுநாள் காலை திருப்பள்ளி எழுச்சியின் போது நடை திறக்கப்படுவது வழக்கம். நேற்றிரவு பூஜை முடிந்த பின் கருவறை சன்னதி திரையிடப்பட்டது. அர்த்தஜாம பூஜைகள் நிறைவடைந்ததால் பக்தர்கள் வெளியேறினர். லேட்டாக வந்த ஒரு விஐபிக்காக சாத்தப்பட்ட நடையை மீண்டும் திறந்து மூலவர் சன்னதியில் தரிசனம் செய்ய வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கோயிலின் ஆகம விதிகள் மீறப்படுவதால் பக்தர்கள் கொந்தளித்துள்ளனர். இது குறித்து கோயில் ஆணையர் விமலா விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. கோயில் நட சாத்தியாச்சுல்லைங்க ஐயா, நீங்க கை மேல இருக்கிறீங்க. கோயில் நட சாத்தியாச்சுல்லைங்க. யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா, யாரா இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க? உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? மத்தவங்க எங்க யார ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா? டெய்லி வரவங்கள அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க? மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல, அப்படி எல்லாம் கிடையாதுங்க. யார கேட்டு இப்ப உள்ளார விட்டீங்க? ஐயா, கோயில் சாத்தியாச்சு, கோயில் சாத்தியாச்சு. என்ன அட்ஜஸ்ட் பண்ற? நாங்க உள்ளார நின்று வாசிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு தடவை ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல. நாங்க எவ்வளவு ஒண்ணா சகிச்சுட்டு இருக்கோம் உங்க கூட, தெரியுமா? மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க. அவர் வந்தவர் யார்? அவர் கூப்பிடுங்க. எந்த அதிகாரியா இருக்கட்டும், சாமி கிட்ட என்னங்க அதிகாரி? இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க? கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் திறந்து சார், இது என்ன ரூல்ஸுங்க சார்? நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமம் பேசுறீங்க சார். நீங்க வம்சிங்க வாங்க. என்னத்த விடுறீங்க நீங்க? ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா? சார் நீங்க எங்க என்ன சார் வருங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஷேர் ஆகும். ஐயா, நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்தியாச்சு, திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா? மத்த நாள் எல்லாருமே காலைல 6 மணில இருந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க. யார கேட்டு இப்ப கோயில் திறந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க? உள்ளார போயிட்டு வந்துட்டாருல, இதுக்குள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க? டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா? அவரு ஐயா, அவர் சிஎம்மாவே இருக்கட்டும், கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது? அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல. அவர் என்ன, அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா. விடுறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இப்ப யார கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க? இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ்? இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? இதுக்கு தான் ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா? ஐயா, அவரு சங்கடப்பட்டு போறாரு, என்னவோ பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்த உள்ளார ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு? சொல்லுங்க ஐயா. திறந்து தானே வச்சிருந்தீங்க. அவர் எந்த ஆபீசர்? யார் இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம்? இந்த கோயில் என்ன உங்க தனி வீட்டு சொத்தா? அப்ப நைட் 12 மணிக்கு வந்தாலும் திறந்து காமிச்சிருவீங்க நீங்களா? இல்லையா சார்? உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துக்கு திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்க யாரும் இதெல்லாம் பண்றாங்களா? சொல்லுங்க அண்ணா. ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம்.
திரும்ப சொல்ற கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லிதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டனால நாங்க வந்து சாமி கும்பிட முடியறது இல்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரி யாரு? அப்படியெல்லாம் எல்லாம் நீங்க விட மாட்டீங்க. தெரியுமா? என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளாறு நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தர்கள் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் யாரு முதல்ல? அவர் கூப்பிடுங்க. அவர் என்ன அதிகாரியா விட்டு நாங்க பாக்குறோம்.